நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு குடும்பத்தை கட்டுற சக்தியும் அவகிட்ட இருக்குது, அந்த குடும்பத்தை தரமட்டமாக்குற சக்தியும் அவகிட்ட இருக்குது. ஆனா என்ன ஒரு சின்ன வித்தியாசம், புத்தி உள்ளவா வீட்டை கட்டுவா, புத்தி இல்லாதவா வீட்டை இடிச்சு போடுவா. நீங்க புத்தி உள்ளவளா இருக்க போறீங்களா இல்ல என் முத தலைமுறை வாரிசு இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பிட்டாங்க, நீங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து நிக்கிறீங்க. நீங்க இந்த குடும்பத்தை கட்ட போறீங்களா இல்ல? பாசங்கிறது ஒரு பேச்சுக்கு இருக்க கூடாது, பாசம் மனசுல இருந்து வரணும். பாசம் வேஷமா வந்தது குடும்பத்தை கட்ட முடியாது. இந்த நிக்காங்களே என் முத தலைமுறை, நான் பெருமையா சொல்லுவேன், என் முத தலைமுறை பெஸ்ட் தலைமுறைன்னு. இந்த பிள்ளைங்க இந்த குடும்பத்தை கட்டதுக்கு அவங்க பட்டப்பாடு அவங்களுக்கு தான் தெரியும். இப்பவும் சொல்றேன், இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குனா அதுக்கு இந்த பிள்ளைங்க தான் காரணம், நான் இல்ல. இவங்களுக்குள்ள இருந்த உண்மையான பாசம், இவங்க பாக்கிறதுக்கு தான் 4 உருவமா தனித்தனியா தெரிவாங்க, ஆனா உள்ளத்தால ஒண்ணே. இவங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சிருந்த உண்மையான பாசம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த குடும்பம் வளர்ந்து நிக்குது. அவங்களும் உங்களை மாதிரி கூட பிறந்தவங்க கிடையாது, ஆளுக்கு ஒரு திசையில ஆளுக்கு ஒரு குடும்பத்தால வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க தான், வெவ்வேறு சூழ்நிலையில இருந்து வந்தவங்க தான். இவங்கள ஒன்னா இணைச்சது பாசம் என்னும் நட்பு. அந்த நட்பு தான் அவங்கள இந்த தலைமுறை வரைக்கும் கொண்டு வந்திருக்குது, இனியும் அவங்கள கொண்டு போகும். மரணத்தை தவிர அவங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த குடும்பத்துல எத்தனையோ பாடு கஷ்டம் நஷ்டம் தோல்வி வறுமை எல்லாம் வந்தது, ஆனா எல்லாத்துலயும் ஜெயிச்சாங்க. ஒன்னா இருந்து இன்னைக்கு ஆலமரமா கம்பீரமா வளர்ந்து நிக்கிறாங்க. நட்பு அன்பு, அதான் சொல்றேன், இவங்க 4 உருவம் ஆனா உள்ளத்தால ஒண்ணு. அப்படிதான் நீங்களும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்படி முத தலைமுறை இந்த 4 பிள்ளைங்க குடும்பத்தை கட்டி காத்தாங்களோ, அதுக்கு அடுத்த தலைமுறை தருண் ஒய்ஃபோட சேர்த்து நீங்க 4 பேர் வருவீங்க. நீங்க 4 பேரும் பார்க்கிறதுக்கு தனித்தனி உருவமா இருந்தாலும் உள்ளத்தால ஒன்னா இருக்கணும். நான் இப்பவும் பெருமையா ஆணவத்தோட சொல்லுவேன், இந்த குடும்பத்தை கட்டினது இந்த 4 பெண்கள் தானே. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சீரகே உலகை வசப்போ உயர்ந்து வா அத்தின் சீரகே என்னால முடியாது, இது என்னால செய்ய முடியாது, இது நடக்கவே நடக்காதுன்னு எப்ப நினைக்கியோ அப்ப நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். உங்களுக்கும் இவங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. படிப்புல பட்டம் வாங்கினவங்க நீங்க, படிப்பு வாசனா என்னன்னே தெரியாதவங்க இவங்க. ஆனாலும் ஜெயிச்சாங்க. இவங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, எங்களால முடியும்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, அவங்களுக்குள்ள இருந்த தைரியம், அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. படிக்காத அவங்களால இவ்ளோ சாதிக்கும் போது நீங்களாம் எவ்வளவோ சாதிக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை தரம் வேற, வளரும் போதே பாதுகாப்பா வளர்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியும்ல. யாரு துணையும் இல்லாம, யாருடைய தயவும் இல்லாம தன்னந்தனியா போராடி வந்திருக்காங்க. உங்களை மாதிரி பாசம் கட்டதுக்கோ உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அரவணைப்போ அவங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு நீங்க காதலிக்கிறவனவ உங்களை தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்கானவ, ஆனா இங்க அதுவும் கிடையாது. மாத்தினாளுங்க, அவனுங்களையும் கஷ்டப்பட்டுதான் மாத்தினாளுங்க, வழி தவறி போனானுங்க. ஆனாலும் கை விடல, விடாமுயற்சி அன்பை காட்டி அரவணைப்பை காட்டி திருப்பி கூட்டு வந்து இன்னைக்கு மனுஷனா உயர்த்தி வச்சிருக்காளுவ. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். உங்களுக்கே புரியுது இல்ல? நிறையவே புரியுது. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. வாழும் போது பெத்தவங்க அரவணைப்பு கிடைக்கல, வளரும் போது கூட பிறந்தவங்களும் தகப்பனுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்கல. சரி, திருமணம்னு ஒரு பந்தம் வரும்னு காத்து இருந்தாங்க, முதிர்கனியாவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை, அதுவும் அவங்களுக்கு சரியா நிலைக்கல. போராடி போராடி அவங்க வாழ்க்கை பாதி போராட்டத்திலே கழிஞ்சது. அதனால அவங்க என்ன லாபத்தை அடைஞ்சிட்டாங்க நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. போராடினாங்க, போராடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த போராட்டத்தின் வலிமைதான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து இன்னைக்கு இந்த சமுதாயத்துல அவங்கள வசதி வச்சிருக்குது. பொதுவா ஒரு பொருள் ஈஸியா கிடைச்சிட்டுனா அந்த பொருளோட மதிப்பும் அதோட அழகும் நமக்கு தெரியாது. படிப்பு இவங்களுக்கு எட்டாத கனியா இருந்தது, ஆனா உங்களுக்கு சாதாரணமா கிடைக்குது. தேன்மொழி இந்த வீட்டுக்கு வந்தா இந்த குடும்பமே அவளை சேர்ந்து மத்துவம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட காசு பணம் இருக்கு, அதனால நம்ம அவளை படிக்க வச்சுட்டோம். அன்னைக்கு இவங்களை இதே மாதிரி தத்தெடுத்து படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்ல.
படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, கை நிறைய சம்பாத்தியம் இருக்குது, சொத்து இருக்கு, சுகம் இருக்குன்னு இந்த நட்பை தொலைச்சிடாதீங்க, பாசத்தை இழந்துடாதீங்க. உங்ககிட்ட நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, இந்த குடும்பம் கட்டப்படணும். நீங்க அதுக்கு புத்தி உள்ளவளா இருக்கணும். வேற ஒண்ணு இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான பாசத்தை காட்டுங்க. குடும்பம் ஒரு நாள் விட்டு போகாது. போலியான மாயான பாசத்தை மட்டும் காட்டவே காட்டிடாதீங்க. பேருக்கு பாசத்தை காட்டாதீங்க. அதுக்கு வெறுத்து ஒதுங்கிட்டு போறது எவ்வளவு உத்தமம். உங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான பாசத்தை காட்டி ஒன்னா இருக்க முடியும்னா ஒன்னா இருக்க முயற்சி பண்ணுங்க. இல்ல எங்களால அது முடியாது, நாங்க படிச்ச படிப்புக்கும் நாங்க உத்தியோகம் பாக்குறதுக்கும் இது ஒத்து போகாதுன்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். எனக்கு குடும்பம் வேணும், எனக்கு எல்லாரும் வேணும். எனக்கு எல்லாரும் வேணும் பாட்டி. ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? எல்லாம் வேணும்னு ஆசைப்படுறவங்க அதுக்கு தகுதியானவங்களாவும் இருக்கணும். புரியலத்த. பாசம் வேணும், குடும்பம் வேணும்னா அதுக்கு தகுதியும் நம்ம கிட்ட இருக்கணும். சகிப்புத்தன்மை நிறைய வேணும். ஓசில தான் நீ மருத்துவம் பார்க்க போறேன்னு அவ விளாட்ட சொன்ன ஒத்த வார்த்தைக்காக உன் மூஞ்சி செத்து போச்சுது. எங்க இருக்கு உண்மையான பாசம்? எங்க இருக்கு சகிப்புத்தன்மை? சொன்னவள உன் உசுரா நீ நினைச்சிருந்தனா அதை நீ பெருசா எடுத்துக்க மாட்ட. அன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீ அமைதலா இருந்திருந்தனா இன்னைக்கு மதனே தினேசு சரிசு உன்கிட்ட முகம் கொடுத்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவனுங்களால உன்கிட்ட முகம் கொடுத்து பேச முடியல. காரணம் உன்கிட்ட சகிப்புத்தன்மை இல்ல. அப்ப நீ கேட்கலாம், அப்ப அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நாம சகிச்சுக்கிட்டு போனோமான்னு. இப்பவும் சொல்றேன், ஒரு குடும்பம் ஆவறதும் அழிவதும் ஒரு பெண் கையில தான் இருக்குன்னு, ஆண் கையில இல்ல. கடவுள் ஒரு பெண்ணுக்கு தாய்மையை கொடுத்தாரு. ஏன்? அவகிட்ட கருணை, அன்பு, பாசம், இரக்கம் எல்லா நற்பண்புகளும் இருக்குங்கிறதுனாலதான். எங்க போச்சு உண்டு சகிப்புத்தன்மை, இரக்கம், பாசம், நேசம் எல்லாம்? இப்போ ஆதிரவனை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவ என் பேத்திங்களுக்காக இல்ல, அவ வாழ்ந்த சூழ்நிலை. குடும்ப வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போற, நிறைய காரியங்களை கத்துக்க. அதுக்காக ஆதிரா எது பண்ணனா நான் சரின்னு சொல்ல வரல. அவளுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அவ வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படி. ஆனந்த் எடுத்துக்க, எவ்வளவு சகிப்புத்தன்மை. தாயாவதுக்கு முன்னாடியே 2 குழந்தைங்களுக்கு தாயானா. அங்க இருக்கு சகிப்புத்தன்மை, இரக்கம், பாசம், நேசம், கருணை. பெக்காத பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையே இழக்கணும்னு நினைச்சவா. அதுதான் ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணம். அதனாலதான் ஆனந்திய பார்த்த உடனே அவ இந்த வீட்டுக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணினேன். அதுக்காக அவ தவறு செய்ய மாட்டான்னு நான் சொல்லல. மனுஷனுன்னா அவனுக்குள்ள நிறை குறை இருக்கத்தான் செய்யும். என்ன, அவகிட்ட நிறைகள் அதிகமா இருக்கு, குறை குறைவா இருக்குது. ஆனா உன்கிட்ட நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது உன் குணத்தை பார்த்து நான் கூட்டிட்டு வரல. உனக்கு கல்வி கொடுக்கணும், அந்த கல்வி 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணுங்கிறதுக்காக நம்பிக்கையோட கூட்டிட்டு வந்தேன். மருத்துவங்கிறது ஒரு சேவை மாதிரி, அத சேவையா மட்டும் பாரு. அவ ஓசில உன்னை பாக்குன்னு சொன்னா என்ன தப்பு? ஆமான்னு சொல்லிருக்கணுமா வேண்டாமா? அந்த தப்ப நான் உணர்ந்துட்டேன். தப்புதான். சாரி தேன்மொழி, நானும் அப்படி சொல்லிருக்க கூடாது. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சில ஆண்களுக்கு இயற்கையாவே தாய்மை குணம் இருக்கும். அது பொண்ணுத்தரைக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. ஆதிரவன் நேசிச்சான். அவ வாழ்ந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பக்குவமா நடந்துக்கிட்டான். கிஷோரும் அப்படிதான். அவன் என் பிள்ளைங்களுக்காக நான் பெருமையா சொல்லல, நிஜமா சொல்லுவேன். அவன் கிட்ட தாய்மை குணம் நிறையவே இருக்குது. கல்யாணம் ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் பிள்ளைங்களை தான் பிள்ளையா பாப்பான். அதனாலதான் எந்த சூழ்நிலையும் ஒண்ணு நேசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் வாழ்க்கை அமையல. அவளை லேசெல்லாம் வாழ்க்கை அமையல. அவனுங்களும் என் பிள்ளைதான். ஆனா அவனுக்கிட்ட அந்த குணத்தை பார்க்க முடியாது. எத்தனை முறை ஏமாற்றம். இவங்க இருக்கும்போது இன்னொரு துணையை தேர்ந்தெடுத்து போறது. பல வழிகளை பார்த்த பிள்ளைங்க இவங்க. ஆனா இப்பமா அவங்க அனுநியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அன்பு, பாசம், சகிப்புத்தன்மை எல்லாம் தான் காரணம். நான் இப்பவும் மார்பு தட்டி சொல்லுவேன், என் முதல் தலைமுறை பெஸ்ட் தலைமுறைன்னு. தருணுக்கு வர பிள்ளை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. நீங்க 3 பேரும் எப்படி இருக்கீங்களோ அது பொறுத்துதான் அவ குணம் அமையும். சத்தியமா சொல்றத, இனிமேல் என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. சாரித்த, என்னால நீங்க இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாவீங்கன்னு எனக்கு தெரியாது. உன் குணத்துக்காக நான் இப்ப வேதனைப்பட்டு நான் பேசல. குடும்பத்துக்குள்ள 1000 பூகம்பங்கள் வரலாம், எதிர்பாராத பல திருப்பங்கள் வரலாம். கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாதோ துரோகிகளால 1000 நடக்கலாம். அத்தனையிலும் ஜெயிக்கணும்னா அன்பு ஒண்ணுதான் வேணும், ஒற்றுமை. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுநியமா ஒன்னா நின்னீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஜெயிக்க முடியும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. தலை போற பிரச்சனை கூட வந்தது. அவமானப்பட்டோம், அசிங்கப்பட்டோம், வேதனைப்பட்டோம். ஆனா அத்தனை இன்னைக்கு நாங்க ஜெயிச்சு நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் இவங்களோட குணம், இவங்களுடைய ஒற்றுமை, இவங்களுடைய புத்திசாலித்தனம். அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். உங்ககிட்ட நான் தயவுசெய்து கெஞ்சி கேக்குறேன், ஒன்னா ஒற்றுமையா அனுநியமா இருங்க. இந்த பிள்ளைங்க பாவம்.
அரும் பாடுபட்டு எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில தான் இந்த குடும்பத்தை கட்டி காத்தாங்க. நமக்கு தான் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டு நம்ம சொல்லுக்கெல்லாம் ஆடுறவன் நமக்கு கிடைச்சிட்டான். நம்ம வாழ்க்கைய பார்த்து போயிடுவனு போயிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த தலைமுறை இல்லாமலே போயிடும். இந்த அண்ணக்களோட ஆசை குறைஞ்சது 3 தலைமுறையாவது நான் பார்க்கணும்னு தான். பேராசைதான், கொஞ்சம் பெரிய பேராசைதான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் பார்ப்பேன்னு. அத தகுடு பொடியாக்கிறாதீங்கம்மா, உங்களை கையெடுத்து கேட்கிறேன். அத்தை, என்னத்த? மாமியாரே, நீங்க அழாதீங்க. நீங்க அழுதா எங்களுக்கு அழுக வரும். அத்தை, அத நாங்க இருக்கமே பாத்துக்கிடுவோம். பாட்டி, நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க, எனக்கு புரியல. ஆனா நீங்க சொன்னது எனக்கு ஒண்ணு புரியுது. எக்காந்து கொண்டு இந்த குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன் பாட்டி. அப்படி நான் போற நிலைமை வந்தா நான் செத்து எப்போனா பாட்டி போவோம். ஆனா இந்த அத்தைங்களை மாதிரி என்னால இருக்க முடியுமான்னா எனக்கு தெரியல. ஆனா செத்தாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அது மட்டும் என்னால வாக்கு கொடுக்க முடியும். நான் முயற்சி பண்றேன் பாட்டி, கூடிய வரைக்கும் முயற்சி பண்றேன். எனக்கு இதெல்லாம் தெரியல பாட்டி. எனக்கு இந்த விட்டு கொடுக்கறது சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருந்திருந்தா நான் தருணம் இழந்திருக்கவே மாட்டேனே பாட்டி. புரியல பாட்டி, புரியாதனால பல விஷயங்களை நான் இழந்தேன். திரும்ப நான் பொடுத்தரையும் இழக்கிறதுக்கு விரும்பல பாட்டி. நீங்க சொன்னது எல்லாமே நல்லது பாட்டி, நான் கத்துக்கிட்டேன் பாட்டி. இது போதும், இது போதும். அம்மான்னு உங்களை கூப்பிடதான் எனக்கு ஆசை. ஆனா இவங்கெல்லாம் அத்தைன்னு கூப்பிட்டாங்க, அதனால பேருக்கு தான் அத்தைன்னு நான் கூப்பிட்டேன். எனக்கு கல்யாண ஆசைலாம் வரல. ஏன்னா என் அண்ணன் பிள்ளைங்க, என் அண்ணன் பிள்ளைங்களுக்கு தகப்பனா இருப்பேன்னு விக்கி சொன்னதுனாலதான் அவர் மேல எனக்கு கொல்ல பாசம். ஏதோ ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குன்னு நான் வந்தேன். இப்படி சொர்க்கம் கிடைக்கணும்னு நினைச்சு நான் வரல. இந்த சொர்க்கத்தை கலைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லத்த. சத்தியமா சொல்றேன், இந்த குடும்பத்தை கட்டுவேனே தவிர ஒரு நாள் இடிக்க மாட்டேன். இப்ப சொல்றேன், இந்த வீட்டுக்கு மூத்தவளா நான் இருப்பேன். இவங்க என்ன பண்ணாலும் அதை சரி பண்ற அளவுக்கு பக்குவத்தை வளர்த்துக்கிடுவேன். என்ன பண்ணணும், யாது பண்ணணும் நிதானமா செயல்படுவேன். உங்க கூட இருக்கேனே, கத்துக்க மாட்டேனா என்ன? அழகா பேசுறல்ல. ஆமாக்கா, விக்கிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உன் பேச்சிலே ஒரு தெளிவு இருக்குது. ஆனா எங்க தேன்மொழியை பாரு, இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவேன். தியாகம்லாம் பண்ண வேண்டாமா, பாசத்தை மட்டும் தாராளமா கொடு போதும். அதுல ஒரு நாள் நான் பஞ்சம் வைக்கவே மாட்டேன். இப்ப சொல்றேன், பாக்கிறதுக்கு வேற உருவத்துல இருந்தாலும் நாங்கெல்லாம் ஒரே உயிர் தான். எவிக்கு ரொம்ப நல்லவன் நினைக்கிறேன். அதான் இப்படி ஒரு குணவதி அவனுக்கு கிடைச்சிருக்கா. இதுக்கு மேல எனக்கு என்னமா வேணும்? இங்க இருக்கால தமிழே, படபடன்னு பேசுவா. அவ பேசுறது சரின்னு பேசுவா. ஆனா அவ பேச்சு யாரையும் காயப்படுத்தினதே இல்ல. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. முந்திரிக்கட்டை மாதிரி தான் பேசுவா. அதான் மீனா கூட பஞ்சாயத்து தலைவின்னு சொல்லுவாளே, தான் பேசுறதா சரின்னு பேசுவா. ஆனா அந்த பேச்சு யாரையும் காயப்படுத்தாது. அதுதான் தமிழ். அவ அதட்டி பேசினாலும் பாசமா இருக்கும், அவ சாந்தமா பேசினாலும் பாசம் இருக்கும். மொத்தத்துல தமிழ்னாலே பாசம் தான். பாசத்துக்கு பஞ்சமே வைக்க மாட்டா. ஆனா அவ பேச்சு எப்பவும் அதிகார துணிப்பாதான் இருக்கும். ஆனா அது முழுக்க முழுக்க பாசமான வார்த்தை. யாரையும் காயப்படுத்தாது, யாரையும் நோக அடிக்காது. அவளால காயப்பட்டவங்க யாராவது இருக்காங்களான்னு கேளு. இல்ல, இருக்கவே மாட்டாங்க. அவ பாசக்காரி. இத நிக்கிறாளே மீனா குட்டி, எங்கயோ பிறந்து எங்கயோ வளர்ந்தவா. இவங்க 3 பேருக்காது நட்புன்னு ஒரு பாலம் இருந்தது. ஆனா இவளுக்கும் அவங்களுக்கும் எதுவுமே கிடையாது. ஆனா என்னைக்கு இந்த குடும்பத்துக்குள்ள வந்தாலோ அன்னைக்கு இவங்களுக்குள்ள ஒன்னு ஆயிட்டா. தனக்குன்னு ஒன்னும் பிரிச்சு எடுத்து வைக்க மாட்டா. மூச்சுக்கு 3 நேரம் அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பா. அவகிட்ட சுயநலன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இவங்களுக்குள்ள அவ கௌரவம் பார்க்கவே மாட்டா. மீனா 3 குழந்தைங்கள ஒரே பிரசவத்துல பெத்து எடுத்தா. ஆனா அவ பெத்த நாள்ல இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பார்த்ததே மீனா குட்டி தான். எந்த அருவருப்பும் அவ பட்டதே இல்ல. அவ நினைச்சிருக்கலாம், நம்ம பிள்ளையா எதுக்கு நம்ம குழந்தை இதெல்லாம் பார்த்துட்டு கிடக்கணும்னு. மீனாவை பார்த்தது அவதான், அவ பெத்த பிள்ளைங்களை பார்த்ததும் அவதான். மீனாக்கு தாயா இருந்தா. குமார கல்யாணம் பண்ணுனா. குமார் ஒன்னும் செல்வாக்குல குறைஞ்சவன் கிடையாதே. நினைச்சிருந்தா காலுக்கு மேல காலை போட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்திருக்கலாம். அவ என்னைக்காவது உட்கார்ந்து நீ பாத்துருக்க? இந்த வீட்டுல இருக்க அத்தனை பிள்ளைங்களுக்கும் தாயா இருப்பா. பிள்ளைங்க வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது மீனா குட்டி அம்மானு தான் வருவாங்களே தவிர பெத்த தாய்கள் அதுகளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பாசத்தை கொடுத்தவா.
அவளுக்குள்ள எந்த தாழ் மனப்பான்மையும் வராது. ஏன் வராது? பாசம். கடவுள் இறக்க காட்டினாரு, அவளுக்கும் கற்பத்தின் கனி கிடைச்சது. ஆனா அந்த பிள்ளைய கூட அவ ஒரு பெருமையா தூக்கி சுமந்து நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட 8-9 வருஷம் கழிச்சுதான் பெத்தா. அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாண்டதை நான் பார்த்ததே கிடையாது. மதனே அன்பரசியை எப்படி பாப்பாளோ அப்படிதான் அந்த பையனையும் பாப்பா. அப்புறம் செம்பகவல்லி, அவளுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி, அதுதான் வேத வாக்கு. இந்த குடும்பத்துள்ளவங்களுக்காக தன்னையே வருத்திக்கிட்டவா. பாசக்காரி, பாசத்தை தாராளமா வழங்குவா. அவ உலகமே இந்த குடும்பமும் அவ புருஷன் மதனும் தான். அப்புறம் இந்த வீட்டு மகராசி மீனா, குடும்பத்துக்காக செத்து போன்னு சொல்லு போயிருவா. ஏன் எதுக்குலாம் கேள்வி கேட்க மாட்டா. இதுதாம்மா குடும்ப வாழ்க்கை. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் அதுக்கு பேரு வாழ்க்கை. சொல்லுவாங்க வெளியில இருந்து, 2 பொம்பளை இருந்தா அந்த வீடு உருப்படுன்னு, சண்டை போட்டு நாரிடுவாங்கன்னு. இவங்க 4 பேரும் ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போட்டு நீ என்னைக்காவது பாத்துருக்க? எங்க சகிப்புத்தன்மை இல்லையோ அங்கதான் சண்டை வரும். அவ இவ்வளவு உசுரா நினைக்கா, அவ இவ்வளவு உசுரா நினைக்கா. எப்படி சண்டை வரும்? உங்ககிட்ட நான் அதுதாம்மா கேக்குறேன். கையெடுத்து கேக்குறேன், கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். குடும்பத்தை பிரிச்சிடாதீங்கம்மா. எனக்கு பயமா தான் இருக்கு. என் குணம் எனக்கே தெரியுது. நான் மாறுவேனான்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு தேமலி, மனம் கெட்டு தசரன் செத்து செத்து உயிர் விட்டதும் பெண்ணாலதான். 10 தலையிலும் பித்தம் கொண்டு மன்னன் கெட்டதும் பெண்ணாலதான். பாலவனத்துல மூளை கெட்டு மஜ்னு போனதும் பெண்ணாலதான். ரோமாபுரி ரத்த களமா மாறினதும் ஒரு பெண்ணாலதான். கட்சி உடைஞ்சதும் பெண்ணாலதான். பாண்டவர்கள் வென்றது ஒரு பெண்ணாலதான். நம்ம இந்திரா சந்திரன் கெட்டதும் பெண்ணாலதான். அழகான தாஜ்மஹால் வரதுக்கு காரணமா இருந்தது ஒரு பெண்ணுதான். பாண்டிய மண்ணா அரமண்ணா மண்ணோடு மண்ணா போனது காரணமும் பெண்ணுதான். நல்லதும் கெட்டதும் நடப்பதெல்லாம் பெண்ணாலதான். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீதான் புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கிடணும்.